நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, எப்படி நம்ம இந்த விண்டோ மைக்ரோசாஃப்ட் போட்டோஸ் வச்சுக்கின்னு நம்ம இத வச்சுக்கின்னு வேற ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். எடிட் அண்ட் கிரியேட், எடிட் வித் 3D பெயிண்ட்னு இருக்கு, மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நம்ம ஆட் 3D எஃபெக்ட் அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். இந்த வாட்டி அதை கத்துக்கலாம். ஓப்பனிங் எடிட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல ஃபயர்பாக்ஸ் போடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன போடலாம்? இந்த மாதிரி ஒரு விஷயம் போடலாம். இப்ப நம்ம இது பெருசாக்கிறதுக்கு இந்த இடத்துல இங்க இருக்க ஒண்ணு இப்படி புடிச்சு இழுக்கணும். நீட்டுக்குன்னு இத டிராக் பண்ணி எடுத்தா வரும். இந்த வால்யூம் ஏத்துவோம். அடுத்து நம்ம என்ன எஃபெக்ட் கொடுக்கலாம்? இது மேல இருந்து வேற மாதிரி இந்த எஃபெக்டே கொடுத்துட்டோம். இப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கு. அது பலூன்ஸ் வைக்கலாம். பட்டர்ஃப்ளைஸ், இதுக்கு முதல் வால்யூம் ஏற்றணும். பட்டர்ஃப்ளைஸும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட் கொடுக்கலாம்? நம்ம இந்த எஃபெக்ட கொடுத்து பார்ப்போம். ஓகே, நம்ம இப்ப வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ப்ளே பண்றேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த எஃபெக்ட் நம்ம கொடுக்கலாம். இத வைக்கலாம். டாட்ஸ், இந்த டைமை நம்ம பார்த்தாதான் அது ஏறும். அதோட டைமிங் நிறைய ஏறணுத்துக்காக நம்ம அப்படி பண்றோம். அடுத்த எஃபெக்ட் பண்ணலாம். பபிள்ஸ் எவ்ரிவேர். இத ஃபுல்லாவே வச்சிடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணலாம். வித்தியாசமா ஒரு எஃபெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம நிறைய எஃபெக்ட் பண்ணலாம். அது இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கு. நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், நான் யூஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட் போட்டோஸ். நான் அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாம் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் சீயிங் மை வீடியோ. இதாச்சும் நீங்களும் ஏதாச்சும் எடிட் பண்ணலாம், உருவாக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்.